ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அன்ஐடென்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு அரேபியன் மூவிங்க. இப்போ தமிழ் டபுள்லேயே வந்திருக்கு. ஸோ இந்த படம் என்ன படம், என்ன கதை அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பண்ணுறதில்ல, பார்த்து பண்ணிடுங்க. சரி, கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தா போலீஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷனில் இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஹஸ்பண்டை விட்டு தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணோட சடலம் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன, எப்படி கிடச்சி, அது என்ன ஆச்சு, உண்மையிலே அந்த பொண்ணு கொன்னுட்டாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நோக்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இங்கே நம்ம ஊரில் இப்படிலாம் ஒரு பொண்ணு செத்து போய் ஒரு பொண்ணோட உடம்பு கிடச்சிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகும். என்னப்பா ஒரு பொண்ணு, ஒரு இளம் பொண்ணோட உடம்பு வந்து கிடச்சிருக்கு, அந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆகும். நம்ம பயங்கரமாக இது பண்ணுவோம். இங்கே பெரிய பிரச்சனையாக இஷ்யூவெல்லாம் ஆகும். ஆனால் அந்த ஊரில் இதை வந்து அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயமெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீசனுமே அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து தவறாக நடந்துக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இப்படிலாம் வந்து உலகத்தில் சில பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு மோசமான விஷயமா இருக்குது. அதெல்லாம் காட்டின விதம் வந்து ஓரளவுக்கு உண்மையை நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்வெஸ்டிகேஷன், இதோட மெயின் பிளாட்டு இன்வெஸ்டிகேஷன் தான். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் போது தான் நல்லா பண்ணும் இல்லையா. ஆனால் அதில் நிறைய கோட்டை விட்ட மாதிரி, நிறைய லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம ஊர் லோக்கல் இந்த கேரளா படம், தமிழ் படத்தில் வர இன்வெஸ்டிகேஷன் படமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஊர் படங்களை கம்பேர் பண்ணும்போது டம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஒன்றும் ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தெரில. ஸோ ஒரு ஆவரேஜ் மூவி, ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டிகேஷன் மூவி. இதுக்கு எவ்வளோ எடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 2.8 கொடுக்கலாம்.